Hi all, good evening. This is Sivaraj Sankaran. Welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் இருந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் தமிழ் வேர்டிங்ஸில் வந்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்பிளைன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். எல்லாருக்கும் இது ஈஸியாக புரிகிற மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கீப் இட். ஸோ ஃபர்தராக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேள்வி வரும். பேசிக்கலாக மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பேசுகிற ஆள் ஏன்டா சார்ட் காட்டுறாப்புல அப்படின்னு. ஸோ நான் சார்ட் காட்டுறது ட்ரேட் சொல்லலை. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் கரெக்டாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது மை பேசிக் இன்டென்ட். ஸோ என்னோட இன்டென்ட் என்னன்னா, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இட் இஸ் நாட் ஒன்லி ஃபண்ட்ஸ். ஸோ என்ன நடக்குது பை டெக்னிக்கல்ஸ் லைக் சார்ட்டை ஒருத்தர் வந்துட்டு எப்படி பார்க்குறோம். ஸோ ஹவு இட் மேக்ஸ் அ ஃபேம் டெசிஷன், ஹவு ஹெல்த்தி இஸ் த இந்தியன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரலி அப்படிங்கிறது இட் நீட்ஸ் டு பி சீன். ஸோ அது தெரியாம இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் ஃபண்ட்ஸ் இது எப்படி போகுது என்னங்கிறது இட் இஸ் ஃபார் மீ இட் இஸ் நாட் லாஜிக்கல் வே. ஸோ அதுதான் ஐ தாட் வென் ஐ ஸ்டார்ட் இன் தமிழ். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் த சார்ட் ஆக்சுவலி. ஸோ பட் சார்ட்ல ரெட் பாக்ஸஸ் இங்க நீங்க பார்க்கலாம். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ சார்ட்ல ரெட் பாக்ஸஸ் பார்க்குற இடம்லாம் பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் அ ஸ்ட்ரக்சர். ஸோ ஸோ என்ன அப்படின்னா அந்த ரெட் பாக்ஸஸ் காமன் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரைட்டா மேலே போகிறதே கிடையாது எப்பவுமே. ஸோ நடுநடுவில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு பேலன்ஸ் ஏரியாவில் செட்டில் ஆகுது. இது மார்க்கெட்டோட நேச்சுரல் பிஹேவியர்னு நம்ம இதில் வந்துட்டு சொல்றோம். சரிங்களா? ஸோ இட் இஸ் ஆல் லைக் 2022. ஸோ 2020 கோவிட் டைம். ஸோ இப்போ நடக்கிறது இட் இஸ் ஆல் சீனியர். ஸோ ஸோ பட் பேசிக்லி இதுல இருந்து நோபடி வில் ஃபர்கெட் கோவிட் டைம் இல்லைங்களா? ஸோ 2020ல என்ன நடந்ததுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்டா ஃபால் ஆச்சு. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ 2020ல எவ்வளவு ஃபாஸ்டா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன இடத்துல இருந்து ஃபால் ஆச்சோ அந்த இயர்ல இட் ஹஸ் ரிகவர்ட் மோர் தென் த என்ட்ரி அண்ட் இட் ஹஸ் ரிகவர்ட் ஃபுல்லி. அதுல இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஹஸ் வெரி குட் மூவ். ஸ்ட்ரக்சரலி பாத்தீங்கன்னா அவர் மார்க்கெட் இஸ் வெரி ஹெல்தி. ஸோ யார் என்ன சொன்னாலும் வந்துட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்கு பேனிக் சுச்சுவேஷன் இருக்கு. பட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுதுங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ மார்க்கெட் வந்துட்டு இங்க நம்மளுக்கு லெசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபால் பெருசா இல்ல. பட் பேனிக் ரியாக்ஷன் தான் பெரிய டேமேஜ் கொடுக்குது அந்த டைம்ல இருந்து. ஸோ அந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு நிறைய பேர் மறந்துருப்பாங்க பிகாஸ் ஆஃப் பேனிக் இல்லைங்களா? பட் ஸ்ட்ரக்சரலா மார்க்கெட் ஹவு இட் பிஹேவ்ஸ் அப்படிங்கிறத நீங்க கண்கூட பார்க்கலாம் இந்த சார்ட்ல. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட்டை பார்த்தா ப்ரைஸ் இந்த லாங் டேர்ம் பேலன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நடுவில் கரெக்ஷன்ஸ் வரலாம். பட் லாங் டேர்ம் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஜோன்ல வந்துட்டு மார்க்கெட்டு உங்களுக்கு மேலேயும் கீழேயும் அப்படியே வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆனா ஓவரால் ஸ்ட்ரக்சர் இன்னமும் ஹெல்த்தியா இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஸ்ட்ரக்சரல் வியூ நான் உங்களுக்கு சொல்றது. ஓகேங்களா? ஸோ இங்க இண்டிகேட்டர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரல. ஸோ நோ இண்டிகேட்டர்ஸ் ஹஸ் பீன் டிஸ்ப்ளேட் ஹியர். ஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா நான் மார்க்கெட்ட லாங் டேர்ம், மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்மா பார்க்கும்போது இந்த 3ம் அலைன் ஆகும்போது டெசிஷன்ல உங்களுக்கு கிளாரிட்டி ஈஸியா வந்துரும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த சார்ட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வருது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல இன்வெஸ்டர் என்ன செய்யணும்? கரெக்ட் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல ப்ராப்ளம்ஸ் ரிட்டர்ன்ஸ் இல்ல. ரியாக்ஷன் தான் ப்ராப்ளம். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவை என்னன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான், ஒரு டிசிப்ளின், ஒரு ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பெஸ்ட்டா ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது எப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா தான் உங்களுக்கு பெஸ்ட்டா உங்களுக்கு அந்த ஒரு இத எடுக்க முடியும். ஸோ 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 பேனிக் சிச்சுவேஷன் 2020 மாதிரி ஒரு பேனிக் சிச்சுவேஷன் உங்களுக்கு வரும்போது, ஸோ இன்வெஸ்டர்ஸ் 3 விஷயம் பண்ணவே கூடாது. ஸோ 1 வந்துட்டு ஃபியர்ல எக்ஸிட் பண்ணக்கூடாது டெஃபினட்டா. ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பார்த்து டெய்லி டெசிஷன் எடுக்கக்கூடாது. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் பிளான வந்துட்டு பிரேக் பண்ணவே கூடாது. ஸோ ஹிஸ்டரி என்ன உங்களுக்கு கிளியரா சொல்லுது? மார்க்கெட்ல இருந்தவங்க ரிகவர் பண்ணுனாங்க. பட் மார்க்கெட்ல இருக்காம போனவங்க தான் மிஸ் பண்ணிட்டாங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ. ஸோ எவ்ரி செல் as far as the chart shows is a healthy recovery. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கா உங்களுக்கு பிளான் பண்ணும்போது, ஸோ வாட் எவர் இட் இஸ் வில் பி இன் அ டெஃபினட் ஹெல்த்தி வே.
ஸோ ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸ்ல இந்த 30 ஏஜ்ல 30ஸ்ல இருக்கிறவங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணுங்கிறது டீட்டெயிலா பார்ப்போம். சார்ட்டோட லாஜிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரையும் கனெக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல ட்ரை பண்றேன் டெஃபினட்டா. ஸோ எனி டவுட்ஸ் எனிதிங் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் ஸோ தட் நான் உங்களுக்கு அதை வச்சு உங்களுக்கு ஐ ட்ரை டு ரிப்ளை. So yeah, I hope this video helped you. Please do like, subscribe to the channel. Thank you.